தனுஷ் நடித்த காதல் கொண்டேன் படத்தில் அறிமுகமானவர் சோனியா அகர்வால். சண்டிகரில் இருந்து இறக்குமதியான இவர் அதன் பிறகு கோவில், 7G ரெயின்போ காலனி, திருட்டு பயலே, புதுப்பேட்டை என பல படங்களில் நடித்தார். பின்னர் தன்னை தமிழில் அறிமுகம் செய்த டைரக்டர் செல்வராகவனையே 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட சோனியா அகர்வால் 2010ஆம் ஆண்டு அவரை விவாகரத்து செய்தார். ஆனால் அதனை அடுத்து அவர் சென்னையை காலி செய்யாமல் இங்கிருந்தபடியே வானம் படத்தில் நடிக்க துவங்கினார். ஒரு நடிகையின் வாக்கு மூலம், பாலக்காட்டு மாதவன் ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்தார். தற்போது அச்சம் என்ற படத்தில் ஒரு கேரக்டர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை புக் பண்ண செல்லும் சில டைரக்டர்கள் முன்பை விட சோனியா அகர்வால் அதிக முதிர்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி தான் மாஜி ஹீரோயின் என்பதை முன்வைத்து அதிகமான சம்பளம் கேட்டதாகவும் கூறுகிறார்கள். அதனால் கேரக்டர் வேடங்களில் நடிக்க அவரை தேடி செல்லும் பட்ஜெட் பட நிறுவனங்கள் போன வேகத்திலே திரும்பிக் கொண்டிருக்கின்றனர்.